இன்ஸ்டாகிராமில் வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த வீடியோவில் இருக்க இந்த அனிமேஷன் எஃபெக்ட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது CapCut. நீங்கள் VPN ஆன் பண்ணிட்டு CapCut குள்ள போய்க்கோங்க. CapCut குள்ள போயிட்டு உங்களுடைய வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல டைம் வச்சு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுடைய டிஃபால்ட் கேலரி ஆப்குள்ள போயிட்டு அந்த பிக்சர் மட்டும் தெரியுற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு நீங்கள் குரோம்குள்ள போயிட்டு Adobe பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க சப்ஜெக்ட்டை மட்டும் கட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் அவுட் பண்ணி எடுத்த மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து Adobe Firefly அப்படிங்கிற வெப்சைட்குள்ள போயிட்டு ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இம்போர்ட் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணுமோ அது மேலே ஜஸ்ட் ட்ராப் பண்ணி கீழே ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் ரிமூவ் அப்படின்னு டைப் பண்ணி ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய அவுட்புட் வரும். அதில் உங்களுக்கு எந்த அவுட்புட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு கீப் கொடுத்தீங்கன்னா மேலே டவுன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டவுன் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணதையுமே CapCut குள்ள வந்துருங்க. இப்போ சைடில் இருக்க ஒயிட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு Adobe Firefly எடிட் பண்ண ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கீழே ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு Adobe பேக்ரவுண்ட் ரிமூவரில் கட் அவுட் பண்ண அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரெண்டு வீடியோ டிரான்ஸ்ஃபர் வர இடத்துல வச்சுக்கோங்க. உங்களோட வீடியோவில் எந்த இடத்துல பைக் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கட் அவுட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு மேலே கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அதை செட் பண்ணிக்கோங்க. அதை செட் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா ரைட்லேருந்து வரணுமா லெஃப்ட்லேருந்து வரணுமா உங்களுக்கு என்ன டேரக்ஷன் வேணுமோ அந்த சைட்லேருந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கிடைச்சிடும். இது உங்களுக்கு இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்காக கிராஃப்ட் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிராஃப் கொடுத்தா அது ஈஸியாக வந்து உள்ள அனிமேஷனுக்கு வருதோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா டக்கரான அவுட்புட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.